ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசிஎம்எல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான தயிர் வடை செய்யலாம். எல்லாரும் மெதுவடையில தான் தயிர் வடை செய்வாங்க. நம்ம பருப்பு வடையில செய்யலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இதெல்லாம் நாங்க சின்னதா இருக்கப்ப தீபாவளி, பொங்கல் டைமுக்கு வடை சுடுவாங்க. அப்ப மீதி இருக்கிற வடைய இந்த மாரி தயிர்ல போட்டு குடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1 கப்பு கடலைப்பருப்ப ஒரு 2 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சு, தண்ணிய ஃபுல்லா வடிச்சிட்டு, ஃபுல்லா ட்ரெயின் ஆவணும். அந்த அளவுக்கு வடிச்சுக்கணும். இதில 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய். இப்ப தேவையான அளவு உப்பு இதுக்கு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி ஊத்த வேண்டாம். நீங்க இதில எக்ஸ்ட்ரா பருப்பு எடுத்து வைக்க வேண்டாம். ஏன்னா, ஆல்ரெடி இதிலேயே பருப்பு ஒரு சிலது அரைப்படாத வரும். அது கரெக்ட்டா இருக்கும். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 கட்டு கொத்தமல்லி, நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை போட்டுக்கங்க. இது கூட பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம். நீங்க பருப்போட அளவுக்கு தகுந்த மாரி சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா ஸ்லோவா அப்படியே பெசஞ்சு விடுங்க. ரொம்ப ப்ரெஷர் குடுத்து பெசைய வேண்டாம். ஏன்னா, அப்ப வடை ரொம்ப கெட்டியா இருக்கிற மாரி இருக்கும் சாப்பிடுறப்ப. அதனால சாஃப்ட்டா பெசஞ்சு குடுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உருண்ட புடிக்கிற லெவலுக்கு இந்த மாவ பெசஞ்சாச்சு. இந்த மாரி எல்லாத்தையும் உருண்ட புடிச்சு தனியா வச்சுக்கங்க. இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு ஊத்திக்கங்க. எண்ணெய் காஞ்சு வரட்டும். எண்ணெய் காஞ்சு வந்தோனையும் நீங்க வடைய போட்டு பாருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சா என்னன்னு. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நல்லா வெந்து வருது. இதில உப்பு பார்த்துக்கங்க. உப்பு பார்த்த பின்னாடி மறுபடியும் மீதி இருக்கிற வடையெல்லாம் இந்த மாரி போட்டு நல்லா வேக விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே வைங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். ஏன்னா, ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா வெளியில மட்டும் தான் கலர் சேஞ்ச் ஆகும். உள்ள வேகாது. நம்ம அவசரப்படாத இத செய்யணும். நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு எவ்வளோ வடை போட முடியுமோ ஒவ்வொரு செட்டுக்கு போட்டு எடுத்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் அத எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே லைட்டா நுர அடங்கி வரும். அப்ப கிளறி விடுங்க. திருப்பி விடுங்க. சாரி. இப்பவும் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரணும். அப்பதான் உள்ளேயும் வேகும், வெளியும் நல்லா கிரிஸ்பியா இருக்கும். நார்மலா எல்லாம் மெதுவடையில தான் தயிர் வடை போடுவாங்க. ஏன்னா, அதில ரவை இதெல்லாம் அதிகமா சேர்த்திருப்பாங்க. அதனால அந்த டேஸ்ட் கரெக்ட்டா வராது கடையில சாப்பிடுறப்ப. வீட்ல இந்த பருப்பு வடையில தயிர் வடை சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கண்டிப்பா வாயில நிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வடை வெந்துருச்சு. மீதி இருக்கிற பருப்ப போட்டு வடைய எடுத்து வச்சுக்கங்க. இப்ப கெட்டி தயிர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்துல. நல்லா கட்டி இல்லாத நல்லா அடிச்சு விட்டுக்குங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. நீங்க இந்த மாரி கெட்டியா தயிர் போட்டு செய்றப்போ, அந்த வடையில இறங்குறப்போ டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும். இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற வடைய தயிர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எல்லா பக்கம் அப்ளை ஆகுற மாரி இருக்கணும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதில வேணா நீங்க கொஞ்சம் பூந்தி, தாளிப்பு கூட சேர்த்திக்கலாம். எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எதுவும் சேர்த்தல. கார சேவு அதெல்லாம் எது வேணாலும் நீங்க சேர்த்திக்கலாம். அது சேர்த்துனீங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட இப்ப தயிருக்கு தேவையான உப்பு மட்டும் போடுறோம். நம்ம ஆல்ரெடி வடையில போட்டாச்சு. அது கரெக்ட்டா இருக்கு. இப்ப இந்த தயிருக்கு லைட்டா உப்பு போட்டுக்கிறோம். இல்லைன்னா டேஸ்ட் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா கெட்டியாயிடுச்சு தயிரெல்லாம். அந்த வடை எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சரியான டைமு. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.